எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களை பார்ப்பாங்க. அவர் யாருன்னா இந்தியாவில் இருக்க அனைத்து மொழிகளிலும் கிட்டத்தட்ட ஒரு 16 மொழிகளில் பாடியிருக்கார். ஒரு நாளைக்கு வந்து 24 மணி நேரம்னா அதில் 20 பாடல்கள் வந்து பாடி 20 பாடல்களையுமே வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட இந்தியாவில் இருக்க 16 மொழிகளில் பாடி அனைத்து மொழிகளிலும் சேர்ந்து 40,000 பாடல்களுக்கு மேலே அவர் பாடியிருக்காரு. அதில் இவர் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக எந்த புகழுக்கும் புகழ்ச்சிக்கும் தலை வணங்க மாட்டார். எப்போவுமே எளிமையாக இருக்கக்கூடிய மனிதர். இவர் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட தேசிய விருதுகள் வாங்கியிருக்காரு. இவர் வேலை செய்யாத எந்த இசையமைப்பாளர்களுமே கிடையாது. கிட்டத்தட்ட 80லிருந்து 90 வரைக்கும் இவர் பாடாத பாடல்களே கிடையாது. என்ன ஒரு படமாக இருந்தாலும் இவர் நடிக்கிற நடிகர்களுக்கு அவங்களே வந்து பாடுற மாதிரி இவருடைய குரல் வளத்தை வந்து மாற்றிடுவார். உதாரணத்துக்கு சொல்லணும்னா ரஜினி, கமல், விஜய், அஜித். ஒரு விஷயம் சொல்லணும்னா திரைத்துறையில் வந்து மிகப்பெரிய ஜாம்பவான் ஆளுமையாக இருக்கக்கூடிய எம்ஜிஆர் அவர்களுடைய படத்துக்கு வந்து இவர் பாட வேண்டிய சூழ்நிலை அமைந்தது. அந்த டைமில் வந்து இவருக்கு உடல்நிலை பாதிப்பு இருந்தங்காட்டி இவர் வேணாங்க சார், நம்ம இந்த வாய்ப்பை வேறு யாராவது பாடல்கள் கொடுத்து அவங்கள பாட வைங்கன்னு சொல்லும்போது அந்த மிகப்பெரிய ஆளுமையாக இருக்கக்கூடிய எம்ஜிஆர் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, இல்லைப்பா இந்த பாட்டை நீங்கள் தான் பாடணும், உங்களுக்கு உடம்புக்கு என்ன ப்ராப்ளமாக இருந்தாலும் அதை நீங்கள் செய்துட்டு வாங்க, அதுக்கப்புறம் நம்ம இந்த ரெக்கார்டிங்கை வச்சுக்கலான்னு சொல்லி அவருக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து இந்த பாடலை பாட வச்சுருக்காங்க. அதே சமயம் ஜெமினி கணேசன் அவர்களுக்கும் இதே நேரத்தில் பாடல்கள் அமைஞ்சது. அந்த பாடலையும் வந்து இவர் தான் பாடினார். கிட்டத்தட்ட இப்போ வரைக்கும் வயதானவர்களிலிருந்து சிறியவர்கள் வரைக்கும் எல்லாராலும் பேசக்கூடிய நபராக இருக்கார். அவர் பாடின பாடல்களை வந்து நம்ம ஃப்ரீ டைமில் எல்லாருமே வந்து வாயில் ஈஸியாக முழுக்க முடியும். அதுக்கான அத்தனை உழைப்பையும் அவர் இந்த சினிமா துறைக்கு கொடுத்துருக்காரு. இது முழுதும் அவருடைய பாராட்டக்கூடிய விஷயமாக நம்ம பார்க்கலாம்.